அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, ஒரு பிரசன்ன வீடியோ. என்னன்னா, ஸோ இந்த ஷேர் மார்க்கெட், லாட்டரி அப்படிங்கிறது நெறைய பேத்துக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில ஷேர் மார்க்கெட்ட விட லாட்டரி சம்மந்தமா நெறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க. இப்போ ஜாதக ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திசா புத்தி இல்லைன்னா இந்த அந்தர சுற்றத்தில உங்களுக்கு வந்து லாட்டரி யோகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இல்ல இந்த மாதத்துக்குள்ள நடக்கும், இந்த வாரத்தில நடக்கிறது கூட துல்லியமா உட்கார்ந்தோம்னா எடுக்கலாம். பட் பிரசனத்துல மட்டுமே, இப்ப நம்ம வாங்க போற இந்த பம்பரோ, குலுக்கலோ, இதுல நம்மளுக்கு லாட்டரி விழுகுமா? இது வாங்கலாமா? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்கிட்ட நெறைய பேர் லாட்டரி சம்மந்தமா கேட்டிருக்காங்க. எங்க சந்தை இருந்தாலும் லாட்டரிக்கு அதிகமா கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜாதகமும், பிரசனமும் ஒட்டுக்கா சிங்க் ஆனால் தான் அங்க உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ இப்ப வந்து என்னன்னா, ஆ இது என்னுடைய கிளையண்ட் ஒருத்தர். அவர் வந்து பம்பர் ஆ இருக்கு. அடுத்த 2 நாள்ல விழுகப்போது வாங்கலாமான்னு கேட்குறாரு. அப்ப விழுந்த பிரசன்ன சார்ட் தான் இப்ப நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆ ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உதயாதிபதி அதாவது மிதுன உதயம், உதயாதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம். வெளியில இருக்கிறது ஜாம கிரகம். உள்ள இருக்கிற கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உதயம், ஆருடம், குளிகன், ராகாலம் இதெல்லாமே உள்ள இருக்கு. நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிளானட்ஸ் எல்லாமே உள்ள எழுதல. ஏன்னா குழம்புன்னு சொல்லிட்டு. ஸோ, அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதான் 1ஆம் பாவம். இது 11, இது 10, இது 5. அப்போ உதயத்துக்கு 5ல புதன். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உதயாதிபதி ஓகே. சரி 2வது கவிப்பு. கவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உதயத்தை கவிப்புது. கவிப்பு புதன். இதுல இன்னொன்னு இருக்கு. இந்த இடத்துல புதன், சுக்கிரன் பரிவர்த்தனை. பட் நம்ம அதுக்கு இப்ப தேவையில்ல. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உதயத்தை நோக்கி வர்றது. ஏன்னா சந்திரன் 10 டிகிரி போயிருச்சு. அப்போ உதயத்துக்கு பின்னாடி. உதயத்தை நோக்கி வர்றது சனி. ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ராங்கு. 2ண்ட் பாயிண்ட்டு உதயாதிபதி 5ல ஓகே. 3வது பாயிண்ட்டு உதயாதிபதி கவிப்புல. அதுவும் தப்பு. 4 11ஆம் பாவம். அங்க பாம்பு இருக்கு. அதுவும் தப்பு. 5 பரிவர்த்தனைக்கு பின்னாடி யோகம் இருக்கு. ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து லாட்டரி இதுல வந்து பரிவர்த்தனைக்கு அப்புறம் வேற ஏதாவது அ கிரகங்கள் வந்து இதானால் நம்ம எடுத்துக்கலாம். பட் சுக்கிரனே கவிப்புல வர்றது அதுவும் நோ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ரூல்ல 1 ரூல் மட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ அப்ப இந்த இடத்துல என்னன்னா, இந்த லாட்டரி வந்து அவருக்கு விழுகாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்ப நம்ம நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. பட் இவங்க வாங்குறதெல்லாம் 10,000, 50,000, 70,000 அப்படி வாங்குவாங்க. ஸோ அதனால பணத்த வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொன்னோம். மேஜர் மிஸ்டேக் இந்த சனி. ஸோ அதுக்கப்புறம் இந்த கவிப்பு. 2ம் மேஜரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். 2வது நம்மளுக்கு இந்த லக்கு, லாட்டரி அப்டின்னா 5ஆம் பாவம் எப்பவுமே சப்போர்ட் பண்ணும். இப்போ புதன் 5ஆம் பாவத்துல இருக்கிறதுனால, அவரு லாட்டரி சம்மந்தமா கேட்கறாருங்கிற விஷயம் சொல்லுது. பட் பரிவர்த்தனைக்கு அப்புறம் திரும்ப நாள் போகுது. கவிப்புல இங்க இருந்தா கவிப்பு, இங்க இருந்தா 4ஆம் பாவம். தன் பாவத்துக்கு 12க்குள்ள போகுது. அப்போ எப்படி பார்த்தாலும் நெகட்டிவ் தான். ஏன்னா, இவருக்கு இந்த மாரி இந்த கிளையன்ட்டுக்கு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். விழுகுன்னு சொன்னப்பலாம் விழுந்திருக்கு. விழுகாதுன்னு சொன்னப்பலாம் விழுகல. ஸோ ஒரு சில டைம்லாம் ட்ரை பண்ணுங்க. ஒரு சின்ன பணம் விழுகுன்னு சொல்லுவோம். அதே மாரி விழுகும். ஒரு சில டைம் வாங்கவே வாங்க வேண்டாம்ன்னு சொல்லுவோம். ஏன்னா, அது 100% விழுகாது. ஸோ, அப்ப இது எல்லாமே இந்த பிரசனத்தை வைத்து நம்மளால தாராளமாக பண்ணி பார்க்க முடியுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ, அதுக்கு தான் இந்த பிரசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, இந்த லாட்டரி இப்படி தான் நம்ம வந்து எடுத்து ச சக்சஸ் பெர்சன்ட் குடுத்துட்டுருக்கோம். ஸோ, இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.